ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 7 o'clock இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண எல்லா ஸ்டாச்சுஸும் போய் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவரை தான் பார்த்தோம். இவங்க வந்து அப்படியே சில்வர்லேயே தகதகன்னு மின்னிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக பார்க்குறதுக்கே அதிசயமாக இருந்தது. அதாவது இந்த எருக்கங்கட்டை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு எருக்கங்கட்டையிலையும் விநாயகருடைய அந்த அந்த வடிவத்தை அப்படியே அந்த எருக்கங்கட்டையில் பதிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. வேறு லெவல் கூட்டங்க. கொஞ்சம் கூட வந்து வெஹிக்கிள் நகரவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். ஆக்சுவலாக நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இன்னும் ஏர்லியாக போயிருந்தோன்னா அவ்வளோதான், மாட்டிகிட்ருப்போம். அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருந்தது. நான் ரொம்பவே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. தொலைவில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல. ஆக்சுவலாக அதுக்காகவே நான் கிட்ட போய் ஒவ்வொரு அந்த உடன் கட்டையை வந்து பாருங்களேன். ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு விநாயகராக எடுத்து அவங்க எல்லா கட்டையிலையும் பதிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ரொம்பவே அழகாக இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்குமே இது ஒரு தரிசனம் தான். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ கூட்டங்க. இவருக்கு தான் பயங்கர கூட்டம், நெரிசலாக ஆயிடுச்சு. ஸோ அதுலேயுமே நான் வந்து போய் இந்த வீடியோவை எடுத்தேன். சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தாம்பால தட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒவ்வொரு விநாயகரையும் அச்சு வச்சு அதில் ஃபுல் பிளேட்டட், அந்த பிளேட்டடில் ஃபுல்லாக விநாயகரை வந்து ஜோடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள், சூப்பராக. இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்தார், எக்ஸலண்ட்டாக இருந்தார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கோல்ட் பிளேட்டட் மாதிரி இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு பிளேட்லேயும் அவரோட அச்சு அப்படியே பதிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா பிளேட்லேயும். அண்டு இந்த விசேஷம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே இந்த பிளேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் அந்த விநாயகரும், அந்த கட்டையில் செஞ்ச விநாயகர், எருக்கங்கட்டையில் செஞ்ச விநாயகர், அவங்களுமே ஒவ்வொரு கட்டையை எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.